இவன் தான் நம்ம குமரேசன். கூட இருக்கிறது இவனோட அக்கா. நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல் டாப்பர். ஆனா ஏழை குடும்பம். இவங்க அம்மா தினமும் மீன் பிடிச்சி வித்தாதான் இவங்களுக்கு சாப்பாடு. இப்ப கூட முனியாண்டி கிட்ட என் பையன் நல்லா படிப்பான், அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் மேல மட்டும் வாங்கி கொடு, உனக்கு அருவா சாத்திரை அப்படின்னு வேண்டிட்டு போறாங்க. அடுத்த நாள் குமரேசனோட அம்மாவும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மீன் மாட்டவும் அதை எடுத்து வாயில கடிச்சுக்கிட்டு தூண்டில்ல மண்புழுவ மாட்ட போக அந்த மீன் அவங்க தொண்டையில போய் சிக்கி தண்ணியில விழுந்து இறந்து போறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல டிஎஸ்பி மாரமல்லியும் ஹோம் டிபார்ட்மெண்ட்ல உதயமலையில இருக்கிற தகாராவுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறாங்க. அவங்களும் அவங்க அம்மா அப்புறம் பொண்ணை விட்டுட்டு தனியா தான் வந்து இருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கு செட் ஆகல போல, அதனால டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாரமல்லி கிளம்புனதுமே பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ரிட்டையர்ட் ஜெயிலருக்கு கால் பண்ணி சொல்றான். இவங்க எல்லாம் ஒரே டீம் தான். இப்ப கார்ல வந்து இருக்கிற மாரமல்லியை துப்பாக்கி முனையில ஹீரோயின் ஜான்சியும் கடத்துறாங்க. அதே நேரத்துல ஜான்சியோட ஆளான மணி, மாமி இவங்க 2 பேரும் தகாரா ஸ்டேஷனுக்கு வந்து மாரமல்லியோட ஆளுங்க அப்படி சொல்லி குவார்டர் சாவியை வாங்கிட்டு போறாங்க. இவங்க கூட காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அடுத்து மாரமல்லிய அவங்களோட குவார்டர்ஸ்ல ஒரு சவுண்ட் ப்ரூஃபான ஒரு ரூமை ரெடி பண்ணி அதுல ஜான்சியோட டீமும் அவங்கள லாக் பண்ணி வச்சுக்கிட்டே அவங்க கண்ட்ரோல வச்சுக்கிட்டே நான் சொல்ற மாதிரி பண்ணலைன்னா உன் பொண்ணை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட, மாரமல்லியும் வேற வழி இல்லாம ஜான்சி சொல்ற மாதிரியே அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் ஒரு சீக்கிரட்டான ஆபரேஷன்ல இருக்கேன், நானே கூப்பிடுறேன், சும்மா கால் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஜான்சிக்கு ஜெயச்சந்திரன் தான் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அப்படியே அடுத்த அவங்களும் போலீஸ் போட்டுக்கிட்டு ஜீப்ல ஏறும்போது இன்ஸ்பெக்டர் இளங்கோவனோட பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வந்து, ஆண்டி நாங்க கிரிக்கெட் விளையாடும் போது பால் உங்க வீட்டுல வந்து விழுந்துருச்சு, எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம், வேற பால வாங்கிக்கங்க அப்படின்னு ஜான்சியும் காசை கொடுக்க, காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஜான்சியும் போய்கிட்டு இருக்கும்போது ஜெயச்சந்திரனும் ஜான்சி கிட்ட உதகைமலை எஸ்பி வினோத் எதுக்கும் பயப்பட மாட்டான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அடுத்து அதே எஸ்பி ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டர் சேகரன், இவனுக்கும் மாரமல்லிய நல்லாவே தெரியும், அவனை நேத்து நைட்டே அடிச்சு போட்டாச்சு, அதனால அவன் ஸ்டேஷனுக்கு வரமாட்டான். அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் செழியன், இவன் உன்னை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவான், இவனுக்கு உன்னை நல்லாவே தெரியும், ஆனா அவனுக்கு எப்பவுமே நைட் டியூட்டி பெட்ரோல்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பான், அவன் போனதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போ அப்படி சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி செழியன் போனதுக்கு அப்புறம் எஸ்பி ஆபீஸுக்கு ஜான்சியும் வந்து எஸ்பியை பார்த்து ஆர்டர் லெட்டர் கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல வெளியில போன செழியனை எஸ்பியும் கூப்பிட்டு ஜான்சி தான் தகாரா டிஎஸ்பி அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க, அவரும் ஜான்சியை பத்தி ஷாக் ஆகுறாரு. ஆனா வெளியில காட்டிக்கல. ஆனா ஜான்சிக்கு குப்புன்னு வேர்த்து குட்டுது. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்ததும் ஜான்சியும் எஸ்பி ஆபீஸ்ல நடந்த மேட்டரை அப்டேட் பண்ணிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ ஜான்சியை வெல்கம் பண்ணி அவங்க சீட்ல உட்கார வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு வக்கீல் உள்ள வந்து, உங்க ஸ்டேஷன்ல யாருமே சரியா படிக்கல போலயே, தப்பா போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜான்சியும் எப்படி பெர்மிஷன் இல்லாமலாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு வெளியில போங்க அப்படின்னு நோஸ் கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்ப வெளியில இளங்கோ கூட இருந்த வக்கீலோட தம்பி ரிப்போர்ட்டரும் இளங்கோ கிட்ட, சார் டிஎஸ்பி மேடமா ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு இளங்கோவும் சும்மா இருப்பா, அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க அப்படி சொல்றாரு.